அவங்கள வந்து ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி மாதிரி கேட்கறது, அவங்கள வந்து திணற அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கறது, ரமேஷை திணற வைக்கிற மாதிரி கேள்வி கேட்டாலோ இல்லை மணியை திணற வைக்கிற மாதிரி கேள்வி கேட்டாலோ அது வந்து கெத்து அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சில ஆங்கர் செயல்பட்டு. ஆனா இவங்க நெரேட்டிவே தவறு நடக்கும் போது அவரை கூப்பிட்டு கேள்வி கேட்காம இப்படி தவறு நடக்குதுங்கன்னு சொல்ற என்ன கூப்பிட்டு கேள்வி கேட்கறது என்ன ஒரு இது என்ன ஒரு ஜனநாயகம்? இதுல அவங்க கெத்து வேற ஏன் இன்டர்வியூல இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்றீங்க. மக்களுடைய பணத்தை வார்த்தையில அவங்க சொன்ன பணம் ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போட்டீங்களா. உனக்கு கோவம் வருதுல, உன் இன்டர்வியூல வந்து இப்படி பேசிட்டாருன்னு உங்களுக்கு கோவம் வருதுல்ல, அப்போ உங்க சொசைட்டில ஒருத்தன் இந்த மாதிரி மேடையில ஏறி பெண்கள் குழந்தைகள் இருக்கும்போது அதிகமா பேசுறானே, நீங்க அவனை நோக்கி கேள்வி கேட்டீங்களா, அந்த ஆட்சியை நோக்கி கேள்வி கேட்டீங்களா, அந்த கட்சிக்காரங்களை நோக்கி கேள்வி கேட்டீங்களா? நிறைய யூடியூபர்ஸ் சீமான கட்சி பதறிட்டு இருந்தாங்களே, அவங்களெல்லாம் இப்போ வந்து விஜய் பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க. மொத்த பேருமே விஜய் பக்கம் திருப்பி விட்டாங்க. பார்த்தா சீமான வரையில விஜய் பக்கம் விட்டாங்க. இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் ஒருத்தவங்க, அடுத்தது செந்தில் வேல்னு ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் மில்டன் ஒருத்தர் இருக்காரு. அவர் ரொம்ப அக்ரெசிவா ஏழறிவு கொண்டவர். அடுத்து மைனர்னு ஒருத்தர், அவர் வந்து குரல் சேனல், அப்புறம் ஃபேக் ஐடின்னு ஒரு சேனல். முக்தார், நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள், இந்த சாட்டை துறைமுறைகளும் கடிச்சு குதற ஆரம்பிச்சிட்டாங்க விஜய. சைலண்டா ஒரு ஜனநாயக படுகொலை பண்றாங்க. இவங்க சொல்லிட்டாங்க, மேல இடத்துல சொல்லிட்டாங்க, இந்த ஆளுக்கு கூட்டம் போதுன்னா அடிச்சு விடுங்க, உன் மேல தேவையில்லாம உனக்கு அந்த பொண்ணுக்கு லிங்க்கு, இல்லை நீ ஒரு பெரிய ஊழல்வாதி, இல்லை நீ இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. கேபி பாலாவுக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனையை பாருங்க. நீ என்ன மண் டேட்டா வேணா வச்சுக்கோ, உன்னுடைய மெயினான இது என்ன, மெயினான கேள்வி என்ன, பாலாவுக்கு எப்படி காசு வருது? பாலா கூடயே வளர்ந்தவங்க சிவாங்கி இப்போ ஒரு பென்ஸ் கார் ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த பென்ஸ் காரோட விலை என்னன்னு ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 கோடி கிட்ட இருக்குது. அவங்க ஒரு வீடு ஒன்று கட்டிருக்காங்க. அந்த வீடோட மதிப்பு எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி 5 கோடி இருக்கும். அடுத்து மணிமேகலை எடுத்துக்காங்கன்னா, மணிமேகலையும் அதே சிடபிள்யூசியில் வளர்ந்த பொண்ணு தான். மணிமேகலை கோயம்பேட்டில் ஒரு மிகப்பெரிய ஃபிளாட் ஒன்று வாங்கியிருக்காங்க, மிகப்பெரிய லேண்ட் ஒன்று வாங்கியிருக்காங்க. அது எத்தனை ஏக்கர்னு எனக்கு சரியா தெரியல. அவங்க வந்து ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கிறாங்க. ஒரு BMW கார், ஒரு கிட்டா கார் வச்சிருக்காங்க. ஸோ மக்களுக்கு அவர் வாரி கொடுத்துட்டாரு. வாரி கொடுத்துட்டு இப்போ வந்து அவர் இன்டர்நேஷனல் டெரரிஸ்டாக வந்து நிற்கிறாரு. பாலான்ற பையனை நமக்கு 18 வருஷமா தெரியும். அவன் மேலே குறை சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் நமக்கு யாருன்னே தெரியாது. நமக்கு தெரிஞ்ச பையன், நம்ம வீட்டு பையனை நம்ம சப்போர்ட் பண்ணுவானா, யாருன்னே தெரியாதவனை வந்து ஆமாம் நான் அப்பயே நினச்சேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான செயலாக இருக்குது. நல்ல வேலை சிவாங்கியும் மணிமேகலையும் மக்களுக்கு நல்லது பண்ணலை. நல்லது பண்ணியிருந்தா இந்நேரம் அவங்க வந்து இன்டர்நேஷனல் டெரரிஸ்டாக வந்து நிற்பாங்க. இப்போது யாருக்கும் வர பிரச்சனை எதுக்கு டிடிஏ பாசனுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? டிடிஏ பாசன் பர்த்டே அப்போ அவர்கிட்ட ஒரு கூட்டம் கொடுத்துல, ஆமாம் அது பக்கத்துலேயே ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துருக்குது. அந்த டைம் டிடிஏ பாசன் அந்த 2022 2023 டிடிஏ பாசன் பீக்கில் இந்த டைமில் உதயநதிக்கு விட டிடிஏ பாசனுக்கு அதிகமாக கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு தான் டிடிஏ பாசன் அடிச்சு விட்டானுங்க. பீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சுற்றி திமுக வந்து பல செக் வச்சிருக்குது. இது வரைக்கும் வந்த பந்துகளை எல்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் 6 அடிச்சிட்டாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதுக்கப்புறமும் வர பால் 6 அடிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அதுதான் பிரச்சனை இருக்குது. விர்ச்சுவல் வாரியர்ஸ் பலமாக இருக்கிறாங்க, டிவிக்கு ஐடி விங்ஸ் பலமாக இருக்குது. தாவேகாவுக்குன்னு தனி ஐடி விங்கே இல்லைனாலும் பலமாக இருக்கிற ஒரு ஐடி விங்னா தாவேகா ஐடி விங் தான்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இதை வந்து திமுகவும் உணர்ந்து விஜய்க்கு வந்து சுற்றி செக்மேட் வச்சிருக்கிறாங்க. அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கே தெரியாத விஜய்க்கு நிறைய செக்மேட் வச்சிருக்கிறாங்க. இந்த என்னென்ன செக்மேட் வச்சிருக்கிறாங்க, திமுக வந்து என்னென்ன ஒரு திமுக எப்படி பண்ணுதுன்னா ஒரு ஜனநாயக ஒரு மறைமுகமான ஒரு போரை துவங்கியிருக்காங்க. அதான் ஒரு மறைமுகமான போரை வந்து விஜய் நோக்கி துவங்கியிருக்கிறாங்க. இது வந்து தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் ஒரு மறைமுக ஜனநாயக கொலையை வந்து திமுக நடத்திக்கிட்டு இருக்குது. என்னென்ன பிரச்சனைன்னு வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஒரு டெம்ப்ளேட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இப்போ யூடியூப்னு ஓப்பன் பண்ணாலே பாலிடிக்ஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்குது. இவங்க வந்து ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வச்சிருக்கிறாங்க. என்னன்னு வச்சுக்கேன், இப்போது தாவேகா பேச்சாளர் லயோலா மணி அவர்களையோ, இல்லை தாவேகா ரமேஷ் அவர்களையோ, இல்லை தாவேகா ராஜ்மோகனையோ, இல்லை தாவேகா சப்போர்ட் பண்ணுற ராவுத்தர், இது போன்ற தாவேகாவுக்கு இணையத்தில் சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே வந்து எல்லாரையும் இன்டர்வியூ கூப்பிட்டு அவங்கள வந்து ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி மாதிரி கேட்கறது, அவங்கள வந்து திணற அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கறது, ரமேஷை திணற வைக்கிற மாதிரி கேள்வி கேட்டாலோ இல்லை மணியை திணற வைக்கிற மாதிரி கேள்வி கேட்டாலோ அது வந்து கெத்து அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சில ஆங்கர் செயல்பட்டு நம்ம ஒரு நல்ல ஆங்கர் பாத்தியா கெஸ்ட் அப்படி கிடுக்குப்பிடி கேள்வி மாதிரி கேட்டோம் நம்ம கொஞ்சம் கெத்து அப்படின்னு நினைச்சிட்டு சில செயல்பட்டு இருக்காங்க. ஆனா இவங்க நெரேட்டிவே தப்பு. அதாவது ஒரு தவறுனா ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னா அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யான்ட்டு ஆராய வேண்டியது யாரோட கடமை அப்படின்னா ரிப்போர்ட்டரோட கடமை, ஒரு செய்தியாளரோட கடமை. அதை வந்து அது ஆதாரப்பூர்வமாக வெளியிடுறது விர்ச்சுவல் வாரியர்ஸ் வெளியிடுறாங்க.
தப்பு நடந்திருக்குன்னு தப்பு நடந்திருக்குது. அப்ப தப்பு நடந்திருக்குன்னு விஜய் சொல்றாரு, தப்பு நடந்திருக்குது. இப்போ யாரை நோக்கி அவங்க கேள்வி கேட்கணும்? இந்த ஆங்கர்ஸ் யாரை நோக்கி கேள்வி கேட்கணும்? அவங்க யாரை நோக்கி கேள்வி கேட்கணும்? யாரால தப்பு நடந்ததுதான் கேள்வி கேட்கணும். ஆமா, அதுக்கு யார் தப்பு நடந்திருக்கு, யாரு கீழே நடக்குது, இதை பத்தி தான் கேட்கணும். அதுக்கு யார் பொறுப்போ, அந்த மக்களுக்கு யார் பாதுகாப்போ, யார் பொறுப்பாளரோ அவங்கள தானே கூப்பிட்டு கேட்கணும். டாக்டர்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அங்க யாரு எம்எல்ஏ ஆலூர் ஷானவாசா, அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ கேட்கணும். இல்லை சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுவை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ கேட்கணும். இந்த மாதிரி சார் இந்த மாதிரி இருக்குன்றாங்களே, இழுக்கு அப்படின்னா அவங்க ஆதாரப்பூர்வமாக எடுத்து வைக்கணும். இந்த திமுக ஆட்சியில் மருத்துவமனையில் என்னென்ன தவறுகள் நடந்தது, ஒரு பொண்ணு முட்டியில் அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ண ஒரு ஃபுட்பால் பிளேயர் பொண்ணு வந்து ஆப்ரேஷன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஒரு மருத்துவர் பண்ணுற பிள்ளைனால இறந்து போகிறாங்க, ஒரு கை குழந்தை வந்து கீழே போட்டு இறந்து போகிறாங்கன்ற பல பிரச்சனைகள் இந்த திமுக ஆட்சியில் வந்திருக்கு. சார் இவ்வளோ தவறுகள் நடந்திருக்குதே, நீங்கள் என்ன நடவடிக்கை? இதெல்லாம் வந்து ஆட்சி செய்கிறவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நம்ம வந்து ஓட்டு போட்டு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறோம், இந்தாப்பா நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்கள் பொறுப்பு தான் தமிழ்நாடு இப்போ அப்படின்னு கொடுத்துருக்குறோம். நீங்கள் தனித்தனியாக பிரித்து இதுக்கு இந்த பொறுப்பாளருங்க, இதுக்கு இந்த பொறுப்பாளருங்க, இவர் தான் இதை பார்த்துக்க போகிறாருன்னு மக்கள்கிட்ட சொல்கிறீங்க. அப்போ அது தவறு நடக்குதும் போது அவரை கூப்பிட்டு கேள்வி கேட்காம இப்படி தவறு நடக்குதுங்கன்னு சொல்கிற என்ன கூப்பிட்டு கேள்வி கேட்கறது என்ன ஒரு இது என்ன ஒரு ஜனநாயகம்? இதில் அவங்க கெத்து வேற, என் இன்டர்வியூவில் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்றீங்க, என் இன்டர்வியூ நீங்க இப்படிலாம் பேசக்கூடாதுன்றீங்க. மக்களுடைய பணத்தை வார்த்தையில அவங்க சொன்ன அப்போ இது வந்து உங்களுடைய சொசைட்டி தானே. உங்க சொசைட்டில பெண்கள் குழந்தைகள் இருக்கும்போது மேடையில் ஒருத்தவன் அசிங்கமா ஆபாசமா பேசுறாங்க, அன்னைக்கு அவனை கூப்பிட்டு கேள்வி இந்த பொண்ணு கேட்டுச்சா? ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. உனக்கு கோவம் வருதுல, உன் இன்டர்வியூல வந்து இப்படி பேசிட்டாருன்னு உங்களுக்கு கோவம் வருதுல. அப்போ உங்க சொசைட்டில ஒருத்தவன் இந்த மாதிரி மேடையில ஏறி பெண்கள் குழந்தைகள் இருக்கும்போது அசிங்கமா பேசுறானே, நீங்க அவனை நோக்கி கேள்வி கேட்டீங்களா, அந்த ஆட்சியை நோக்கி கேள்வி கேட்டீங்களா, அந்த கட்சிக்காரங்களை நோக்கி கேள்வி கேட்டீங்களா? இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து காலேஜ்லயே வச்சு ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது, ஓகேவா? இந்த மா சுப்பிரமணியன் அவர் அமைச்சர் கூட சுத்திட்டு இருக்கிற ஒரு ஆள், அதுக்கு மாசுவை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கணும். ஏன் இப்படி இது உங்க கூட இருக்கிற ஆள் இப்படி பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும். இல்லை கல்வித்துறை அமைச்சரை கூப்பிட்டு கேள்வி கேட்டிருக்கோம்னா காலேஜில் இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கோம். இப்போ ஆணவ கொலை ஒன்று நடக்குதுன்னா இப்போ யார் ஆட்சியில் இருக்கா? ஆணவ கொலை நடக்குதுன்னா யார் ஆட்சியில் இருக்கா? என்ன சார் ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் போடுறது என்ன சார் பிரச்சனை? சட்டம் வந்து பலமாக இருக்கும்போது அவன் பயப்படுவான் கொலை பண்ணுறதுக்கு. எதுக்கு கொலை பண்ணி நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு பயப்படுவான். இல்லை ஈஸியாக கொலை பண்ணிட்டு போயிட்டா சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்றவன் ஆணவ கொலை பண்ணுவான். இது வந்து ஒரு இதுக்கு எதிராக சட்டம் போடுறதுல என்ன சார் திமுக சிக்கல், என்ன பிரச்சனை சார்? கூப்பிட்டு முதலமைச்சரையோ இல்லை துணை முதலமைச்சரையோ இல்லை சில அமைச்சர்களையோ சில எம்பிகளோ எம்எல்ஏக்களோ கூப்பிட்டு யாருமே கேள்வி கேட்கலாம். இல்லை கேட்கறதுல சிக்கல் இருக்கு, அதான பிரச்சனை இங்க. இல்லை இந்த ஆணவ கொலையில மெயினா என்னன்னா, கவிஞர் ஆணவ கொலையில மெயினா என்ன பேசப்பட்டதுன்னா விஜய் அவர்கள் ஏன் பேசல, அதை பத்தி தான் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப விஜய் எதற்கு ஆணவ கொலைக்கு போல அப்படின்னு ரமேஷை கூப்பிட்டு கேட்கறதோ, லயலோ மணியை கூப்பிட்டு கேட்கறதோ, இல்ல ராஜ்மோகனை கூப்பிட்டு கேட்கறதோ கேட்கறாங்க. அப்படி கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்றது வந்து இவங்க வந்து பெரிய ஆங்கர்னு நினைச்சுக்கிறாங்களா எனக்கு தெரியல. உண்மையான ஆங்கர்னா எதற்கு ஆணவ கொலைக்கு எதிராக தனி சட்டம் இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் போடவில்லைன்றது கேட்கணும். அதாவது துணை அமைச்சரையோ அமைச்சரையோ கூப்பிட்டு இவங்க அந்த கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டிருந்தா நீங்க உண்மையான ஆங்கர் உண்மையான ரிப்போர்ட்டர் உங்களை வாழ்த்தலாம். இல்ல கேள்வி கேட்டிருந்தா அதுக்குண்டான வேலைகள் நடந்திருக்கும். ஆமா, சட்ட கொலைக்கு எதிராக அதாவது நீதியாதி கிடைச்சிருக்கும். எதனா ஒரு பயன் மக்களுக்கு பயனா நடந்திருக்கிறோம். அதை விட்டுட்டு ஆணவ கொலைக்கு ஏன் விஜய் போலாம், இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஆணவ கொலை நடந்ததோட ஆணவ கொலைக்கு விஜய் ஏன் போகாததான் பெரிய பிரச்சனை மாதிரி இவங்க பேசுறாங்க, பல ரிப்போர்ட்டர்கள் பேசுறாங்க. இது வந்து திமுகவால செட் பண்ணல, ஆனா இந்த நெரேட்டிவ் இருக்குது, யூடியூப்ல இந்த நெரேட்டிவ் இருக்குது. ஏன் அப்படி பழக்கப்படுத்திட்டாங்க அவங்க இப்படியே ரெகுலரா. தப்பு பண்றவங்கள வந்து கேட்கறது கிடையாது, யாரு வந்தாலும் சரி அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க ஈஸியா ஆக்சசபிளா இருக்காங்க. இப்போ லயோலா மணி இன்டர்வியூக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வருவாங்க, கூப்பிட்டு ரமேஷை கூப்பிட்டா வருவாரு, ராஜ்மோகனை கூப்பிட்டா வருவாரு. இவங்க வரமாட்டாங்க. முதலமைச்சரை கூப்பிட்டாலோ துணை முதலமைச்சரை கூப்பிட்டாலோ இல்லை அமைச்சர்களை கூப்பிட்டாலோ திமுக பொறுப்பாளர்களை கூப்பிட்டாலோ வரமாட்டாங்க. அந்த டைம்ல அவங்கள சீக்கிரமா கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கிட்ட இந்த ஹாஷான கொஸ்டின்ஸ் போல்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க முடியாது இவங்களால. ஸோ இவங்க தான் இவங்களுக்கு வந்து ஈஸியா கிடைச்சிடுறாங்க. அவங்கள வச்சு இவங்க கேள்வி கேட்டு தன்னை பெரிய ஆங்கரா உணர்ந்துக்கிறாங்க. இல்ல அப்படியே தாண்டி வெளியில எங்கேயா பார்த்தா கூட பிரஸ்காரங்க தைரியமா 1-2 பேர் தான் கேட்கறாங்க. அவங்களே நீ யாரு, நீ ஏன் கேள்வி கேட்கறலாம் நிறைய பேர் கேட்கறாங்க. ஆமா, நீங்க எந்த பிரஸ் அப்படின்னு நாங்க ஏன் பதில் சொல்லணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நீ சேகர் பாபு சொல்லலையே, நீங்க எந்த பிரஸ் அப்படி போயிட்டு இருக்குது. இப்போ இது வந்து யூடியூப்ல இருக்கிற நெரேட்டிவ். இந்த தாவைக்கான்றது இல்லாம ஒருத்தர் நல்ல செய்ய வராருன்னா அவர் எதிர்த்து தான் இருக்கும். இது அந்த நெரேட்டிவே தப்பா இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு போகலாம், இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ் போயிருக்கலாம்.
இப்போ நியூஸ் சேனல்ஸ்ல கூப்பிட்டா நடத்துவாங்க, ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை டிபேட் நடத்துவாங்க. இல்ல இந்த டிபேட் தான் நிறைய நடக்குது, நிறைய டிவில நல்லா நடக்குது இல்ல. பண்றாங்களே. இல்ல எனக்கு ஒரு டவுட், இப்போ வந்து தாவேக நிர்வாகி ஒருத்தவங்களை கூப்பிடுறாங்க, அதாவது டிவி டிபேட் ஷோஸ்ல சொல்றேன், தாவேக நிர்வாகி ஒருத்தவங்களை கூப்பிடுறாங்க, திமுக ஒரு நிர்வாகியை இல்ல திமுக ஆதரவாளரை ஒருத்தர் கூப்பிடுறாங்க, திமுக பொறுப்புல இருக்க ஒருத்தரை கூப்பிடுறாங்க, அதுக்கப்புறம் ஊடகவியலாளர்னு ஒருத்தர் கூப்பிடுறாங்க, அப்புறம் பத்திரிகையாளர்னு ஒருத்தர் கூப்பிடுறாங்க, அப்புறம் அரசியல் விமர்சகர்னு ஒருத்தர் கூப்பிடுறாங்க. ஓகேவா? இப்போ தாவேகா நிர்வாகி தாவேகாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஓகேவா? அப்புறம் திமுக நிர்வாகி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. விசிகா நிர்வாகியும் விசிகாவுக்கு சப்போர்ட் பண்றதை விட திமுகவுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஓகேவா? 2 பாயிண்ட், 2 டீம் ஆச்சா, 2 பேர் சேர்ந்துட்டாங்களா ஒரே டீம்ல. அடுத்து ஊடகவியலாளர்னு ஒருத்தர் கூப்பிடுவாங்க. அவர் ஊடகவியலாளராக இருக்க மாட்டாரு, அவர் காலங்காலமா வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணவரா இருப்பாரு. அவரும் திமுக ஆளாயிட்டாரா. அடுத்தது வந்து செய்தியாளர்னு ஒருத்தனை கூப்பிடுவாங்க. அவர் செய்தியாளராக இருக்க மாட்டாரு, அவரும் திமுகவுக்கு காலகாலமா சொம்பு துக்குனர் தான் இருப்பாரு. அப்புறம் அரசியல் விமர்சகர்னு இருப்பாரு. இவரு அரசியல் விமர்சகர் கிடையாது, திமுக மேல யாருன்னா எதனா விமர்சனத்தை வச்சா அவங்களுக்கு எதிர் விமர்சனம் வைக்கக்கூடிய நபரா இருப்பாரு. ஆளுநரா இருப்பாரு அவரு. ஆளா இருப்பாரு. அதாவது இப்ப வந்து 1vs5 ஆயிடுது டிபேட் ஷோ. இப்ப இவங்க ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்களாம், அதுக்கு மித்த எல்லாரும் சிரிப்பாங்களாம், கிண்டல் பண்ணுவாங்களாம். இவங்க உட்காந்து கத்திட்டு இருப்பாங்க, தாவேகா நிர்வாகி உட்காந்து கத்திட்டு இருப்பாங்க. அங்க வந்து செய்தியாளர்னு வந்திருக்கோம், செய்தியாளர்ல திமுக ஆளு, ஊடகவியலாளர்னு வந்திருக்கோம், ஊடகவியலாளர் கிட்ட திமுக ஆளு, திமுக ஆளுன்னு வந்திருக்கான் பத்தி அவனும் திமுக ஆளு, விசிக ஆளு வந்திருக்கான் பாத்தீங்களா, அவனும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விசிக ஆள். அப்ப இதுல இருந்து நியாயம் தெரிஞ்சுக்க முடியும். இது இந்த டிபேட் ஷோ எவ்வளவு நியாயமா நடக்குது பாத்தீங்களா? இன்னும் ஒரு மேல்படி போயிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதலமைச்சர் மோடி மாதிரிலாம் கிடையாது, பிரஸ்ஸை பத்து பயந்து ஓடக்கூடிய ஆள் கிடையாது, விஜய் மாதிரி பிரஸ் மீட்டே கொடுக்காத ஆள் கிடையாது, எங்க தலைவர் பாருங்க பிரஸ் மீட்லாம் கொடுக்குறாரு, அவர் பயங்கரமா கொடுப்பாரு. அவரை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதாவது கேட்கக்கூடிய கேள்விக்கு எழுதி வச்சுட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர். ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் தமிழ்நாட்டுக்கே. அதாவது கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேள்வின்ட்டு அவர் தான் முடிவு பண்ணுவாரு. முன்கூட்டியே ஒருத்தர் கணிச்சிருக்காருன்னா இவர் வந்து இந்த காலண்டர்லாம் கணிப்பாங்களா, அவங்க பேர் என்ன சொல்லுவாங்க, ஜோசிகாரன்னு வச்சுக்கலாம். அவர் எவ்வளவு பெரிய ஜோசிக்காரரா இருப்பாருன்னு பாருங்க. இந்த சார் நீங்க அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. சார் வெயிட் அண்ட் see. இந்த கேள்விதான் கேட்க போறாங்கன்னு முன்கூட்டியே கணித்து அதற்கான பதிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க சரியில்லை, அவரு கரெக்டா இருக்காரு, இவங்க தான் கேள்வியை மாத்தி கேட்டுறாங்க. 14வது கேள்வி 15வது கொடுத்த கேள்வியை கேட்கணும் மீடியாக்காரங்க. ஆமா, ஒரு பக்கம் யூடியூப்ல என்னன்னா தாவேகாவை மட்டும் கேள்வி கேட்கறாங்க, இன்னொரு பக்கம் என்னன்னா டிபேட் சொல்ல ஒரு அநியாயம், ஒரு தூண் மீடியான்னு சொல்லுவாங்க. மக்கள் பக்கம் இருக்க வேண்டிய மீடியா எந்த பக்கம் இருக்குது நீங்களே பாத்துக்கோங்க மக்களே. நார்மல் இன்டர்வியூ சேனல்ஸ்ல பாத்துட்டோம், அடுத்து நியூஸ் சேனல்ஸ்ல பாத்துட்டோம். இப்ப வந்து திமுகவுக்கு அரணா இருக்கிற சில யூடியூப் சேனல்ஸ், இவங்க வந்து காலங்காலமா இந்த 5 வருஷமா இவங்களோட வேலை என்னன்னா சீமானை கடிச்சு கொதறது, சீமானை வந்து ட்ரோல் பண்றது, சீமானை கேலி கிண்டல் பண்றது, அவர் பேசினது முன்ன பின்ன எடுத்து போட்டு அவர் வந்து கேலி கிண்டலும் பண்றது, அவர் மேல இருக்க ஒரு விண்பத்தை கிரியேட் பண்றது, இவர் இப்படி கிடையாது மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட ஒர்க் அதுதான். ஒரு டீம் என்னன்னா அண்ணாமலை தனியா பிரிச்சு விட்டுருவாங்க, இன்னொரு டீமுக்கு வந்து சீமானை பிரிச்சு விட்டுருவாங்க. இதற்கு பல லட்சம் செலவு பண்ணப்பட்டது, திமுகவால் செலவு பண்ணப்பட்டது சில யூடியூபருக்கு. அப்படி நிறைய யூடியூபர்ஸ் சீமானை கடிச்சு கொதறிட்டு இருந்தாங்களே, அவங்களெல்லாம் இப்ப வந்து விஜய் பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க. மொத்த பேருமே விஜய் பக்கம் திருப்பி விட்டாங்க. பார்த்தா சீமானவர்களே விஜய் பக்கம் திருப்பி விட்டாங்க. ஆமா, சீமானவர்களையும் விஜய் பக்கம் திருப்பி விட்டாங்க, சீமானை கடிச்சு கொதறினவங்களையும் விஜய் பக்கம் திருப்பி விட்டாங்க, சீமான ஆதரவாளர்கள் அவங்களே விஜய் பக்கம் திருப்பி விட்டாங்க. இப்ப யார் யார் இருக்காங்க, அப்படி யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்ல அது இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் ஒருத்தவங்களுக்கு, இவனுங்களுக்கு விஜயை கடிச்சு கொதறது தான் வேலை, இவங்களுக்கான ஊதியம் கொடுக்கப்படுகிறது. அடுத்தது செந்தில் வேலுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு ஊடகவியலாளர்னு சொல்லிப்பாரு, அவரும் விஜயை கடிச்சு கொதற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் மில்டன் ஒருத்தர் இருக்காரு, அவர் ரொம்ப அக்ரெசிவா அப்புறம் அவருக்கு துணை வந்து சிங்சங் போடுற இந்திரகுமார். அடுத்து மைனர்னு ஒருத்தர், இவருக்கு வந்து இதுவரையும் இவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அஜெண்டா வந்து சீமான், இப்ப மாற்றம் பட்டுள்ளது விஜய் அவர்களை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அவரோட அஜெண்டா ரொம்ப நேர்மையா ஃபாலோ பண்ணுவார். அவர் வந்து குரல் சேனல், இவங்களும் விஜய் வந்து கடிச்சு குத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்க சேனல். அப்புறம் ஃபேக் ஐடின்னு ஒரு சேனல், அதுவும் வந்து விஜயை கடிச்சு குத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சேனல். அதுக்கப்புறம் முக்தார், அவர் வந்து பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் கடிப்பாரு. இப்ப என்னன்னா வரவங்களையும் கடிப்பாரு, யார் இன்றைக்கு வந்தாலும் கடிச்சு வச்சிருவாரு. இப்ப என்னன்னா
ஃபோக்கஸாக விஜயை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் அல்டிமேட் நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். திமுகவின் மாப்பிள்ளை என கூடப்படுகிறவரும் செந்தில் பாலாஜி ஒப்புதலின் பேரில் பல கோடி ரூபா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீமானின் அறிவுறுத்தின் அடிப்படையில் இந்த சாட்டை துறைமுகர்களும் கடிச்சு கொதற ஆரம்பிச்சிட்டாங்க விஜயை. ஸோ வந்து சுற்றி செக்மேட் வச்சிருக்கிறாங்க விஜயை சுற்றி செக்மேட் வச்சாலும் விஜயை சுற்றி ஒரு அரண் அமைக்கப்பட்டிருக்குது. அதுதான் விர்ச்சுவல் வேரியன்ஸ். இது காசு கொடுத்தோ இல்லை அஜெண்டாவை கொடுத்தோ இது வந்து இது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேலை கொடுத்தோ செய்யலை. அவங்களோட கடமையை அவங்க செய்யறாங்க. விஜய் மீது இருக்க அன்பின் காரணமாக பாசத்தின் காரணமாக என் அண்ணன் நான் காப்பாற்றுவேன், ஒருத்தனோட நிழலே அவர் மேலே படாது அப்படின்ற மாதிரி அரணா விர்ச்சுவல் வேரியன்ஸ் நிற்கிறாங்க. இல்ல இப்ப சொன்ன லிஸ்ட் எல்லாருமே வந்து இப்போ திமுகவோட ஆதரவுன்னு சொல்றீங்க நீங்க. ஆமா சரி, அப்ப அதுல இருக்க உண்மைகளை தானே சொல்றாங்க, அவங்க இல்ல எப்படி சொல்றாங்க? நீங்க என்ன முழுக்க பொய் புரட்டை. இப்ப வந்து திருச்சிலையும் அரியலூர்லயும் வந்து கரண்ட் கட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கும்போது இப்ப ரீசெண்டா நடந்த நாகப்பட்டினத்திலயா இல்ல இது திருவாரூர்லயான்னு தெரியல, இவங்களே வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து உயர் மின் அழுத்தம் இருக்குது, அதனால நீங்க கரண்ட் கட் விஜய் வராதனால கரண்ட் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களே லெட்டர் கொடுத்துருக்காங்க. தமிழ்ல பேரு அம்பலப்பட்ட விஜய், இதோட விஜய் ஆட்டம் முடிந்தது, ஆதாரங்கள் இதோ அப்படின்னு தமிழில் உள்ள போய் பார்த்தா இந்த பாருங்க லெட்டரு. இவங்க தான் கரண்ட் கட் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஆனா இவங்க பேசும்போது கரண்ட் கட் பண்ணிடுறாங்கன்னு இவங்களே குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்றாங்க. இதை எடுத்துட்டு போய் அதோட லிங்க் பண்ணிருக்காங்க. இது லெட்டர் எது கொடுத்துருக்காங்கன்னா அங்க உயர் மின் அழுத்தம் இருக்குது போல, அது வந்து அந்த இடத்துக்கு கீழே நின்று அந்த உயர் மின் அழுத்தத்துக்கு கீழே நின்று லைட்டு பிடிச்சாலே லைட் தெரியுமா, டியூப் லைட்டை பிடிச்சாலே லைட் தெரியும். அந்த அளவுக்கு பவர் சோர்ஸ் இருக்கு. விஜய் வேனுக்கு மேல அந்த ஸ்டேஜே வந்து இரும்புல அமைச்சிருக்கிறாங்கடா. அப்ப அது மேல நின்று அது மேல விஜய் நின்று பேசும்போது பவர் சப்ளை அந்த இரும்புல பாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. அதனால உயர மின் அழுத்தம் இருக்குது, அங்க கரண்ட்டை கட் பண்ணுங்க லெட்டர் கொடுத்தா. இப்போ திருச்சிலையும் அரியலூர்லையும் இவங்க லெட்டர் கொடுத்தனாலதான் அந்த லெட்டர் எடுத்து காட்டுங்க. நாங்கள் ஆமாம் கரண்ட் கட் பண்ண லெட்டர் கொடுத்தா அங்கே உயர் மின் அழுத்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க தாவேக்காரங்க. இவங்க ஏதோ புதுசாக அப்படியே ஊழல் லஞ்சத்தையும் கண்டுபிடிச்சி விஜய் பண்ண ஊழல் லஞ்சத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரி ஏதோ விஜய் போட்ட பிளான் எல்லாம் அம்பலப்படுத்துற மாதிரி வீடியோக்குள்ளே போனால் ஒரு மண்ணில் வீடியோக்குள்ளே போனால் அந்த லெட்டர் நாங்கள் தான் கொடுத்தோம், எங்கள் சைன் தான் போட்டிருக்கு, நாங்கள் இதை இல்லைன்னு சொல்லலை, எதுக்கு லெட்டர் கொடுத்தோன்னு கேளுங்கன்றாங்க. ஸோ அப்படி வந்து அவதூறுகளையும் பொய்யும் புரட்டியும் கஷ்டம் அந்த லெட்டர் வச்சு அப்படி பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ அப்படி அவதூறுகளையும் பொய்யும் புரட்டியும் அள்ளி தெளிக்க சீமானை கடிச்சு கொதற அனுப்பப்பட்டவர்களையும் அண்ணாமலையை கடிச்சு கொதற அனுப்பப்பட்டவர்களையும் இப்போ விஜய் நோக்கி அனுப்பியிருக்காங்க. குறிப்பாக சீமானையும் விஜய் நோக்கி அனுப்பியிருக்கிறாங்க. சீமான் ஆதரவாளர் சேனலையும் விஜய் நோக்கி என்பதை மறந்து விஜய் கடிக்கிறதுக்கு வந்துட்டாரு. ஸோ இப்போ நம்ம யூடியூபர் இப்போ நம்ம வந்து இந்த இன்டர்வியூஸை வந்து கேள்வி கேட்போமா, இல்லை நியூஸ் சேனல்ஸில் கேள்வி கேட்போமா, இல்லை வந்து இந்த யூடியூபர்ஸை கேள்வி கேட்போமா அப்படின்னும் போது நாங்கள் மட்டும் என்ன இழிச்சவாயா அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் வராங்க. யாருன்னு பார்த்தா இந்த திமுகவின் 3ஆம் தர பேச்சாளர்கள் இல்லை திமுகவின் நட்சத்திர பேச்சாளர்கள் சொல்லக்கூடியவங்க. இவங்களுக்கு என்னன்னா ஸ்டேஜ் போட்டுருவாங்க, கூட்டத்தை கூட்டிடுவாங்க, ரொம்ப ஆபாசமாக தரைக்குறைவாக விஜய் அவர்களையும் விஜய் கட்சியில் இருக்கிறவர்களையும் பேசுவாங்க, பர்சனல் அட்டாக் பண்ணி பேசுவாங்க. அப்படி பேசக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தவன், அந்த ஆபாசத்துக்கே பேர் போன ஒரு தெருநாய். அதுக்கப்புறம் இந்த சேலம் சுஜாதா, அவங்களாம் பெண்மணியானே தெரியல, அவ்வளோ ஆபாசமாக மேடையில் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வைஷ்ணவி அவர்கள், அவங்க பிரச்சாரம்லாம் பண்ணல, அவங்க இன்டர்வியூஸில் வந்து அவதூறுகளையும் பொய்களையும் புரட்டுகளையும் அள்ளி வீசுவாங்க. அதுக்கப்புறம் ஷர்மிளா, இவங்க வீடியோ மூலியமாவே பிரச்சாரம் பண்ணுவாங்க பயங்கரமா. ஆமா, இவங்க இன்ஸ்டாகிராம் பிரச்சாரம். அது இவங்களோட ஸ்டைல் எப்படின்னா இங்க இருக்கிறத வச்சு பேசினா மாட்டி போன்ட்டு அங்க எப்படி நடந்தது. இப்ப திமுக ஒரு தவறு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தவறை விடுங்க, பிஜேபி ஆமா. அதுக்கப்புறம் இந்த கரு பழனியப்பன் அவர்லாம் பேசினா ரொம்ப நியாயமா பேசுவாருன்னு அப்படி நினைப்பீங்க எல்லாருமே. அப்படி கிடையவே கிடையாது. அவரெல்லாம் எப்படி பேசுவாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட்டணியில் இருக்கவங்களே அவங்க அசிங்கப்படுத்துவாங்க. விஜயை நாங்கள் விமர்சிக்க மாட்டோம், அவரே எங்கள் கட்சிக்கு தான் வரப்போறாரு, நாங்கள் ஒரு எம்பி சீட்டை உங்களுக்கு பிச்சை போடுவோம் விஜய்க்கு அப்படின்ற பேசுறாரு. யார விஜய் அசிங்கப்படுத்த இவர் பேசல, கமலஹாசனை அசிங்கப்படுத்த பேசுறாரு. இது தெரிஞ்ச கமலஹாசன் ஆய முடிட்டு இருக்கிறாருன்னா கமலஹாசன் எப்படிப்பட்ட ஆளுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ரியோனி, அவரெல்லாம் அந்த காலத்து பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர். ஆமா, நல்லா பேசுவாரு. அங்க வரக்கூடிய சவுண்டை வச்சே அவர் வந்து விஜய் விமர்சிப்பாரு. அங்க கூட்டம் நடக்கும்போது எதனா சவுண்டு வந்தா அதை வச்சே வந்து விமர்சிப்பாரு விஜய், அவ்வளவு திறமை வாய்ந்தவர். அதுக்கப்புறம் இந்த போஸ் வெங்கட் எனக்கூடிய லூஸ் வெங்கட், இவரெல்லாம் இதுக்கு முன்னாடி விஜய் வந்து வெறும் விஜய், அரசியல் வந்ததுக்கான ஜோசப் விஜய் ஆயிட்டார் இது லூஸ் வெங்கட்டுக்கு.
ரொம்ப மதவாத பிடிச்ச ஆள் இருந்தால். அதுக்கப்புறம் இந்த ராஜீவ் காந்தின்ட்டு கலைஞர் பண்ண திட்டங்கள் என்ன தெரியுமா, கலைஞர் எது பண்ணார் தெரியுமா, இது பண்ணார் தெரியுமா, கலைஞர் போல ஒரு தலைவன் இல்லை, கலைஞர் இல்லாமல் ஒரு தலைவன் இல்லைன்னு பேசுவார் ராஜீவ் காந்தி. என்ன நடக்குது என்ன நிலவரம் நாட்டு நிலவரம் பேச மாட்டாரு. அதுதான் ரோடு போட்டது கலைஞர், வீடு கட்டினது கலைஞர், பாலம் கட்டினது இல்லை கலைஞர், அணை கட்டினது கலைஞர், கலைஞர் தான் மிகப்பெரிய தலைவர். இப்போ கலைஞர்கிட்ட போய் மக்கள் கெஞ்சி நீங்கள் முதலமைச்சராக ஆகுங்க, எனக்கு இந்த நல்லதுங்கெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா, இல்லை கலைஞர் வந்து எனக்கு ஓட்டு பிச்சை போடுங்கன்னு சொல்லி கேட்டாரா? எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டது யாரு? கலைஞர் தானே. சரிப்பா இந்த வேலையை நீ பண்ணு, முதலமைச்சராகி இந்த வேலையெல்லாம் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி பொறுப்பை கொடுத்தது மக்கள். மக்கள் கொடுக்குற வழிப்பணத்துல அவருடைய வேலையை அவர் செஞ்சிருக்காரு, அவரோட கடமையை தான் அவர் செஞ்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு பெரிய தியாகம் பண்ண மாதிரி அவர் இருக்கிற பல்லாயிரம் கோடி சொத்துக்களை வந்து மக்களுக்கு எழுதி கொடுத்து அவர் வந்து ஏழ்மைப்பட்டு இறந்த மாதிரி பேசுறாங்க. என்னப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு போற இந்த காசை வச்சு அப்படிலாம் கொடுக்கல, அவர் ஒரு பொறுப்புல கொடுத்து மக்கள் பணத்தை எடுத்து மக்கள் வரி பணத்தை எடுத்து பல திட்டங்களை போடுறது அவரோட கடமை. இவர் ஏதோ அவர் வந்து மக்களுக்கு தியானம் பண்ண மாதிரி பேசிட்டு உட்காந்துருப்பாரு இந்த ராஜீவ்காந்தி. ரொம்ப மோசமான கருத்துக்களை பரப்புவார். விசிகாவை சேர்ந்த வன்னியரசு என்பவர். இவங்க மட்டும் இல்லாம இன்னும் சிலர் இருக்கிறாங்க, சிலர்கள் இன்னும் பலர் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஆமா, இதெல்லாம் வந்து விஜய் நோக்கி வச்சிருக்க செக்மேட். விஜய் சுத்தி செக்மேட் வச்சாலும் விஜயை சுத்தி இன்னொரு அரண் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு, அதுதான் தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸோட அரண். ஸோ அரசியல் களம் ரொம்ப தீவிரமாக தீ பிடிச்சிட்டு இருக்கிற நிலமையில இவங்க வந்து சைலண்டாக ஒரு ஜனநாயக படுகொலை பண்ணுறாங்க. ஜனநாயக படுகொலையா? ஆமாம். இப்போ யாருன்னா ஒருத்தர் வந்து யாருன்னா ஒருத்தருக்கு தனிப்பட்ட நபருக்கு வந்து அவர் செய்கிற நல்லதோ அவர் ஒரு நடிகருக்கோ கூட்டம் கூடுனா இவங்க சொல்லிட்டாங்க, மேல் இடத்துல இருந்து சொல்லிட்டாங்க, இந்த ஆளுக்கு கூட்டம் கொடுத்தனா அடிச்சு விடுங்கன்னு மீன்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபேக்காக எல்லாம் செட்டிங் பண்ணி அவங்க மேலே பொய்யான அவதூறுகளை பரப்பி அவங்கள வந்து டவுன் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது யாருக்காக சொல்றது? இது யாரு வந்து இப்போ உனக்கே சரிடா, நாளைக்கு நீ வந்து சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணி உனக்கு பெரிய ஒரு கூட்டம் கூடுதுன்னு வச்சுக்கேன், உன் மேல தேவையில்லாம உனக்கு அந்த பொண்ணுக்கு லிங்க்கு, இல்லை நீ ஒரு பெரிய ஊழல்வாதி, இல்லை நீ இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. ஓகே ஓகே, உனக்கு கூட்டம் கூட கூடாது. இப்போ நீ தனியாளா போயிட்டு தாவேக்கால இணைஞ்சாலோ இல்லை நாம் தமிழ் இணைஞ்சாலோ அது ஒரு ஓட்டு தான், அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உன் பின்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடிடுச்சு, இப்போ நீ போய் ஒரு தாவேக்கால இணையறியோ இல்லை நாம் தமிழர்களை இணையறியோ அப்படின்னு வச்சுக்கோங்க, நீ மட்டும் போக மாட்டோம், நீ ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போற, ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்கை எடுத்துட்டு போற, ஒரு கட்சிக்கு எடுத்துட்டு போகும்போது ஒன்று அடிச்சு விட்டுருவோம் நாங்கள். கேபி பாலாவுக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனையை பாருங்க. சமீப காலமாக பாலா வந்து ரொம்ப காலமாக வந்து பல வருஷங்களாக வந்து மக்களுக்கு பல நல்ல திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ஒரு நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரு பண்றது அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பண்றாரு. ஆனா இப்போ வந்து யூடியூப்ல ஒரு வாரமா வந்து எங்க பார்த்தாலும் பாலா எக்ஸ்போஸ்டு எங்க பார்த்தாலும் போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, இல்ல பாலான்னு இல்ல, யாரு பின்னாடி கூட்டம் இருக்குதோ எல்லாரும் அடிச்சு விடுங்கன்ட்டு மேல் இடத்துல இருந்து கூறப்பட்டிருக்கிறது. அப்படி பாலாவை வந்து அடிச்சு விட்டுருக்குறாங்க. அதை பத்தி நம்ம விரிவா பார்ப்போம். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாலாவுக்கு வந்து இன்டர்நேஷனல்ல இருந்து ஃபண்ட் வருது, பாலாவுக்குலாம் இவ்வளவு நல்லது பண்றதுக்கு எது காசு அப்படின்னு. இப்ப இவ்வளவு நல்லது பண்றாரு. இப்ப அதுக்கு அந்த ஆம்புலன்ஸ்லாம் ஃபேக்கு, அந்த ஆம்புலன்ஸோட இதெல்லாம் எடுத்து டேட்டாவோட காட்டுறாங்க. நீ என்ன மண்ணு டேட்டா வேணா வச்சுக்கோ, உன்னுடைய மெயினான இது என்ன, மெயினான கேள்வி என்ன, பாலாவுக்கு எப்படி காசு வருது? ஆமா கேட்பாங்க. இப்ப இவ்வளவு பேருக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு, இப்ப கிளினிக் கட்ட போற, இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வரும் கேட்கறாங்க. இதுக்கெல்லாம் பாலாக்கிட்ட எப்படி காசு இருக்கு? இன்டர்நேஷனல்ல இருந்து ஃபண்ட் வருது, இது இன்டர்நேஷனல் மாஃபியா பண்ற வேலை, பாலாவை வச்சு ஒரு வேலை ஒன்று தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல. நான் என்ன கேள்வி கேட்குறேன், பாலாவுக்கு எப்படி காசு வருதுன்னா, இப்போ பாலா கூடயே வளர்ந்தவங்க தான் சிவாங்கி இப்போ ஒரு பென்ஸ் கார் ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. அந்த பென்ஸ் காரோடைய மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா மக்களே, அந்த பென்ஸ் காரோடைய மாடல் வந்து என்னன்னா GLE 300D. ஸோ இந்த பென்ஸ் காரோட விலை என்னென்னு ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 கோடி கிட்ட இருக்குது பென்ஸ் காரோடைய விலை. அவங்க ஒரு வீடு ஒன்று கட்டிருக்காங்க. அந்த வீடோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி 5 கோடி இருக்கும். ஓகேவா? 1.25 கோடியில சொந்தமா கார் வாங்க, ஒரு கோடி ஓகே, ஒரு 5 இதுவே 6 வந்துருச்சு. 6 கோடி வந்துச்சு. அந்த 6 கோடி அவங்களுக்கு எங்க இருந்து வந்திருக்கும்? எந்த இன்டர்நேஷனல் மாஃபியா எந்த இன்டர்நேஷனல் கம்பெனி வந்து அவங்களுக்கு இந்த வீடு கார்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க? பாலாவோட CWSல வளர்ந்த பொண்ணு தானே சிவாங்கியும். அடுத்து மணிமேகலை எடுத்துக்காங்களேன், மணிமேகலையும் அதே CWSல வளர்ந்த பொண்ணு தான். அப்படின் போது மணிமேகலை கோயம்பேடுல ஒரு மிகப்பெரிய ஃபிளாட் ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாம வில்லேஜ்ல வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட் ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. அது எத்தனை ஏக்கர்னு எங்களுக்கு சரியா தெரியல. ஆனா மிகப்பெரிய லேண்ட் வாங்கி அது நடுவில் வந்து அவங்க வந்து ஒரு வீடும் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. அதுவும் சில லட்சங்கள் இருக்கும். இங்கே ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஃப்ளாட்டு. அது இல்லாமல் அவங்க ஒரு BMW கார், ஒரு கிட்டா கார் வச்சுருக்காங்க. அந்த BMW கார் கிட்டத்தட்ட 60 லட்சத்துலேருந்து 80 லட்சம் இருக்கும். அந்த ஃப்ளாட்டோட விலை 2 கோடி ரூபா இருக்கும்.
வில்லேஜில் அவங்க வாங்கின நிலத்தோட விலை என்னவா இருக்கும், வீட்டோட விலை என்ன இருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்போ சிவாங்கிக்கும் மணிமேகலைக்கும் காசு யார் கொடுத்தா? எந்த சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் ஒன்னா தானே வேலை செஞ்சாங்க, பாலா இவங்க. ஆமா, அப்போ எந்த இன்டர்நேஷனல் கம்பெனி கொடுத்துச்சு, எந்த இன்டர்நேஷனல் மாஃபியா கொடுத்துச்சு? அப்போ ஒரு 1.25 கோடி ரூபாய்க்கு ஒரு BMW கார் வாங்கினா அந்த காசுல எத்தனை ஆம்புலன்ஸ் வாங்கலாம்? அவர் வாங்கிக்கிறது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் ஆம்புலன்ஸ் தான். அவர் அதுல ஒரு 10 ஆம்புலன்ஸ், 5 ஆம்புலன்ஸ், இல்லை 4 ஆம்புலன்ஸ் கூட வாங்கலாம். பாலாவுக்கு வந்து சிவாங்கி மாதிரி ஒரு பென்ஸ் கார் வாங்கியிருந்தாலோ, சிவாங்கி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிளாட் கட்டியிருந்தாலோ, இல்லை மணிமேகலை மாதிரி மிகப்பெரிய ஒரு ஃபிளாட் வந்து வாங்கியிருந்தாலோ, கோயம்பேட்டில் மிகப்பெரிய ஃபிளாட் வாங்கியிருந்தாலோ, இல்லை கிராமத்தில் மிகப்பெரிய இடம் வாங்கி அங்கே ஒரு வீடு கட்டியிருந்தாலோ, ஒரு BMW கார் வாங்கியிருந்தாலோ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. பிரச்சனை இருந்திருக்காது. அவர் பண்ண தப்பு என்னன்னா மக்களுக்கு நல்லது பண்றது தான் பிரச்சனை. இப்போ மக்களுக்கு அவர் வாரி கொடுத்துட்டாரு. வாரி கொடுத்துட்டு இப்போ வந்து அவர் இன்டர்நேஷனல் டெரரிஸ்டாக வந்து நிற்கிறாரு. நல்ல வேலை மணிமேகலையும் சிவாங்கியும் நான் தப்பாக சொல்கிறேன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அவங்க நல்ல வேலை நல்லது பண்ணலை. அவங்க நல்லது பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், இந்நேரம் அவங்களும் இன்டர்நேஷனல் டெரரிஸ்டாக இருந்திருப்பாங்க. ஆமாம், இல்லை பாலாவுக்கு வந்து நல்லது பண்ணவங்களுக்கு மக்கள் வந்து பின்னாடி இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லக்கூடாது. அவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு, அதுக்கெல்லாம் நம்ம பாலா பக்கம் நிற்கணும். ஆனால் வந்து நீங்கள் கேள்வி கேட்கறதுலாம் நான் அப்பயே நினைச்சேன் பாலாவுக்கு எது காசு நான் அப்பயே நினைச்சேன். மக்கள் வந்து கேட்க விமர்சிச்ச வீடியோல வந்து 100% ஒரு 10% கூட பாலாக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. மொத்த பேருமே எப்படி ஒருத்தரால் சக்திக்கு மீறி செலவு பண்ண முடியும், எப்படி இந்த அளவு உதவி பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. சம்பாரிச்ச காசு மக்களுக்கு கொடுத்தோன்னே அவன் வந்து நமக்கு பல வருஷமா அவனை தெரியும். பாலான்ற பையனை நமக்கு 18 வருஷமா தெரியும். அவன் மேல குறை சொல்றான் பாத்தீங்களா, அவன் ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட்னு சொல்றான் பாத்தீங்களா, அவன் நமக்கு யாருன்னே தெரியாது. நமக்கு தெரிஞ்ச பையன், நம்ம வீட்டு பையனை நம்ம சப்போர்ட் பண்ணுவானா, யாருன்னே தெரியாதவனை வந்து ஆமா நான் அப்பயும் நினைச்சேன் அப்படின்னு சொல்றது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான செயலா இருக்கு. நல்ல வேலை சிவாங்கியும் மணிமேகலையும் மக்களுக்கு நல்லது பண்ணலை. நல்லது பண்ணியிருந்தா இந்நேரம் அவங்க வந்து இன்டர்நேஷனல் டெரரிஸ்டாக வந்து நிற்பாங்க. மணிமேகலை ஒரு ஃபேமிலி உமன், அவங்க ஒரு குடும்ப பெண், அவங்களோட குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும். சிவாங்கி வந்து ஒரு சின்ன பொண்ணு, அது இவ்வளோ பெரிய விமர்சனத்தை இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து சக்தி இருந்திருக்காது. நல்ல வேலை நீங்க சம்பாதிச்ச காசுல அவங்க மாட்டிருந்தாங்கன்னா அவங்க எப்படி சமாளிச்சிருப்பாங்க. நல்ல வேலை நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணலைங்க. நீங்க பண்ணதுதான் கரெக்ட். ஏன்னா நல்லது பண்ணிட்டு பாலா மாதிரி வந்து பிரச்சனையில மாட்டிட்டு முடிக்க கூடாதுல்ல. ஒருத்தருக்கு நல்லது பண்ணாலே பிரச்சனை. இன்னைக்கு ஒரு ஹீரோ வேற ஆயிட்டாரு. ஆமா, அது மக்களுக்கு வாரி கொடுத்தவனா நடு ரோட்ல கஷ்டப்பட்டு செத்தா அந்த வரலாறு தெரியாம பாலா நல்லது பண்ணிட்டாரு. ஏன்னா அவங்க வந்து இப்போ கப்பலோட்டி தருமி வாபுசி சிதம்பரநாத் மக்களுக்கு பல ஆயிரம் கோடி வாய் இறைச்சி கஷ்டப்பட்டு தான் இறந்தாரு. காமராஜரா இருக்கட்டும், அவருக்கு இறக்கும்போது அவர்கிட்ட எவ்வளவு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவர் முதலமைச்சரா இருந்தவர், அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அவர் இறக்கும்போது, காமராஜர் இறக்கும்போது அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அவரும் இந்த காலகட்டத்துல இருந்தா அவர் மேலேயும் நடந்தது. ஆமா, வாரி கொடுத்த எம்ஜிஆர் என்னென்ன விமர்சிச்சானுங்க, வாரி கொடுத்த விஜயகாந்த் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு அவதூறுகளையும் காதால கேட்டு இறந்து போனாரு. அதனால மக்களுக்கு நல்லது பண்ண கூடாதுங்க. மக்களுக்கு நல்லது பண்ணா மக்களே வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அதனால இவரு இப்ப நல்லது பண்ணிட்டு இருக்காரு, அதனால இவனை அடிச்சு விடணும்னு முடிவு பண்ணி அவன் மேல விமர்சனத்தை வைக்கிறாங்க. அந்த கூட்டத்தை காலி பண்ணணும். அதனால அவங்க முன்னாடியே ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க நியூஸ் சேனல்ஸ் மூலியமா. நல்லது பண்ணாத அந்த மாதிரி. பாலாவுக்கு எனக்கு அரசியல் தெரியாது, நான் அரசியலுக்கு வரமாட்டேன் பாலாவே சொல்லல. பாலா சொன்னதான் இவனுங்களே ஒரு ஃபேக் நியூஸை போட்டிருக்கானுங்க. அது கீழே வந்து பாலாவே கமெண்ட் பண்றாரு, இது பாலாவுக்கு தெரியுமான்ட்டு. அப்ப அந்த நியூஸ் ஃபேக்ன்ட்டு தெரிஞ்சிருச்சுல, அது டெலிட் பண்ணணும்ல, டெலிட் கூட பண்ணல. அந்த நியூஸ் ஃபேக்னு தெரிஞ்சு ஏன் திரும்ப டெலிட் பண்ணல? இது மறைமுகமா பாலாவே எச்சரிச்சிருக்காங்க. நீ வந்து எதனா பண்ணிட்டு போ, அரசியலுக்கு வராது அப்படின்னு மறைமுகமா மிரட்டி இருக்கிறானுங்க. இருப்பினும் பாலா பின்னாடி மிகப்பெரிய கூட்டம் சேர்ந்ததுனால பொதுவா சொல்லிட்டாங்க, பாலாவை அடிங்க, பாலாவை அடிச்சு ஒடுக்குங்கன்னு சொல்லல. எவன் பின்னாடி கூட்டம் சேர்ந்தாலும் அவனை அடிச்சு ஒடுக்குங்க, நாளைக்கு அவன் ஒரு கட்சி தலைவராக வந்து நின்ற போறான் அப்படின்னு சொல்லிட்டு மேல இடத்துல இருந்து உத்தரவு வந்தோடனே வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க சில பேர். திமுகன்னு நான் சொல்லலை, ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றேன். அது யாரும் நீங்களே கண்டுபிடிச்சவங்க. ஆனா திமுக அடிச்சு விட்ட ஆள் யாருன்னு எனக்கு தெரியும். அவன் வந்து டவுன்ஃபால் பண்ணி விட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். யாருன்னா நம்ம டிடிஎஃப் வாசன். அவரு வந்து பைக் இஷ்யூனால தானே இது வச்சு அவருக்கு, அவர் மேல தப்பு தானே? இல்ல, பைக்கை யாருமே வந்து பைக் ரைடர்ஸ் யாருமே வந்து 100க்கு மேல ஓட்டலையா? இல்ல எல்லாருமே வந்து பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டினாங்களா? யாருமே வந்து இப்போ கார் ஓட்டும் போது போன் பேசலையா? இப்போ யாருக்குமே வராத பிரச்சனை எதுக்கு டிடிஎஃப் வாசனுக்கு வந்தது காரணம் என்ன தெரியுமா? டிடிஎஃப் வாசன் பர்த்டே அப்போ அவர்கிட்ட ஒரு கூட்டம் கூடிச்சுல. ஆமா, அது பக்கத்திலே ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருக்குது. திமுகவோட மிகப்பெரிய பிரபல ஒருத்தரோட நண்பர்னு சொல்லலாம், அவரு நெருங்கிய நண்பர். ஆமா, அவர் வந்து வந்திருக்கிற ஒரு மீட்டிங் பக்கத்துல அவர் வந்திருக்க மீட்டிங்கு, அங்க ஒரு காக்கா கூட கிடையாது. கூட்டமா டிடிஎஃப் வாசனை பாக்குறதுக்கு போறாங்க. யாரா அந்த பையன் இவ்வளவு கூட்டத்தை சேர்க்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருக்குறாங்க. அதாவது நான் வந்து வயிற்றுச்சல் டிடிஎஃப் வாசனை பத்தி வயிற்றுச்சல் பட்டேன்னு வச்சுக்கோங்களேன்,
நானே வண்டி ஓட்டுவாங்க, அவன் என்னங்க வண்டி ஓட்டுறான், சரிதான் அவன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வண்டியை ஓட்டி ஃபேமஸ் ஆயிட்டான் அப்படின்னு என்னோட வயிற்றுச்சல் டிடிஎஃப் வாசனை ஒன்று பண்ணாது. ஆனால் திமுக காரனோட கண்ணு பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவனுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவனை மிரட்டுற மாதிரி, டிடிஎஃப் வாசனை மிரட்டுற மாதிரி 2-3 கேசஸ்லாம் போட்டு விட்டானுங்க. வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான், பின்னாடி ஜிவி முத்தை பின்னாடி உட்கார வச்சு போனாரு, ஜிவி முத்து பின்னாடி ஹெல்மெட் இல்லை, 2 கேஸ் போட்டு விட்டு மிரட்டினானுங்க. டிடிஎஃப் வாசன் சின்ன பையன்றதுனால அது வந்து அவர் பெருசாக கண்டுக்கல. நம்ம பின்னாடி நமக்கு தான் சப்ஸ்கிரைப் இருக்காங்க, என்ன பிரச்சனை போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கடந்து போயிட்டாரு. கடந்து போகும்போது சின்ன சின்ன அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டும் போது அவர் வந்து ஒரு வெக்ஸ் ஆகி சும்மா அந்த 2024 எலெக்ஷனில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு கேட்பார், யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டப்போ அதிமுகவுக்கு போடுவோம் இல்லை திமுக ஓட்டு போடுவோம், ஏங்க எப்போவுமே அதிக ஓட்டு போட்டு ஏமாறுறீங்க, இந்த தடவை சீமான் நிற்கிறாருல அவருக்கு போடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. டிஎம்கே போடுறீங்க, வருஷமா எல்லாருமே டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி வந்து பண்ணா நான் சீமானை நான் சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன். நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ பாலா போயிட்டு ஒரு கட்சியில் இணைஞ்சாருன்னா ஒரு தனி நபராக போய் இணைய மாட்டார், அவர் ஒரு பெரிய கூட்டமாக போய் இணைவார். அதே மாதிரி டிடி பாசன் போயிட்டு அந்த டைமில் டிடி மாதம் முன்னாடி மிகப்பெரிய ஒரு கூட்டமே, இளைஞர் கூட்டமே இருந்தது. அது தற்குறியான்ற தற்குறி கூட்டமா இல்லை தற்குறி இல்லாத கூட்டமான்ற நான் வரல, அது தேவையில்லாத விஷயம். ஆனால் இருந்துச்சுல்ல, அது உண்மை இல்லை. அப்போ டிடி பாசன் போய் ஒரு கட்சியில் போய் இணைஞ்சிருந்தாருன்னா, நாம் தமிழர்ல இணைஞ்சிருந்தாருன்னா ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கியே போய் இணைஞ்சிருக்கும். அதில் சில பேருக்கு ஓட்டு இல்லைன்றது உண்மை, அதுக்கு சில பேருக்கு ஓட்டு இல்லை இருக்குன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் இருக்கிறவங்க வந்து ஓட்டு போடுவாங்க டிடி பாசனுக்காக. டிடி பாசன் போய் இணைஞ்சாருன்னா ஒரு பெரிய கூட்டத்தோட போய் தானே இணைவார். ஸோ பையனை அடிச்சு விடலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால அவனே மாட்டுவானா அப்படின்போது நானே வரேன் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டையுமே வந்து பைக்கில் வலுக்கட்டையுமே வந்து கீழே விழுந்து கேஸ் வாங்கினாரு. அவரே வந்து யார் மேலே இடிக்கல, இந்த வாகனத்திலும் இடிக்கல, அவரே வந்து விழுந்துட்டாரு. அவர் போய் விழுந்ததுக்கு அவர் மேல கேஸ் போட்டு 40 நாள் வந்து சிறை தண்டனை. அவர் வந்து குண்டாஸ் அடிக்க ட்ரை பண்ணானுங்க, 1 வருஷம் வெளியே வரக்கூடாது, குண்டாஸ் அடிக்க ட்ரை பண்ணானுங்க. ஆல்ரெடி பைக்கை சீஸ் பண்ணிட்டாங்க, பைக் இருந்தா தானடா வண்டி ஓட்டுவேன், பைக்கை சீஸ் பண்ணிட்டானுங்க. 10 வருஷம் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டானுங்க, பைக்கை சீஸ் பண்ணிட்டானுங்க. 50 நாள் கிட்ட ஜெயிலில் வச்சானுங்க. குண்டாஸ் போட ட்ரை பண்ணானுங்க. ஏதோ அவனுக்கு கஷ்டப்பட்டு கெஞ்சி போடுறான். ஆமா, கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி அவனை வந்து வெளியே எடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறமும் வந்து கார் ஓட்டி திருப்பி கம்பேக் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு கார் ஓட்டும் போது போன் பேசினாலும் கார் இந்திக்கு வெளில வச்சுட்டாங்க. கார் ஓட்டும் போன் பேசுறது தப்பு. ஆமா, என்ன தெரியுமா, அந்த டைம் டிடி பாசன் அந்த 2022-2023 டிடி பாசன் பீக்ல இந்த டைம்ல உதயநதிக்கு விட டிடி பாசனுக்கு அதிகமா கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு தான் டிடி பாசன் அடிச்சு விட்டானுங்க. ஆமா, நாங்க காசு கொடுத்து கஷ்டப்பட்டு கூட்டு வரோம், வண்டி எல்லாம் கடத்திட்டு வரோம், எவனும் நிக்க மாட்டேன்றான், நீ எப்படி சும்மா ஒருத்தர் போய் அன்பு போவேன். ஆமா, அதாவது இன்னைக்கு டிடி பாசன் எங்க இருக்காருன்னு தெரியல. அவ்வளோ தூரம் வந்து அவரோட வியூஸ் சேனல்ஸ்லாம் அடி வாங்கிடுச்சு. இப்போ யார் கூட்டம் போட்டாலும் அடிங்க. ஆல்ரெடி ஒருத்தவனுக்கு கூட்டம் சேர விட்டுட்டீங்க, இன்னைக்கு அவர் வந்து எதிர்கட்சியா வந்து நிக்கிறாரு, ஆட்சியை பிடிச்சிடாரு போல இருக்கு. நாளைக்கு அவனுக்கும் நம்ம பேரனுக்கு பிரச்சனை வரக்கூடாது, நாளைக்கு எவன் பின்னாடி கூட்டம் வந்து சேரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. யாரு பின்னாடி கூட்டம் வந்தாலும் அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அதாவது அடிக்கிறது மீன்ஸ் அவரை ஒடுக்கிறது, அவரை வந்து அவர் மேல வன்மத்தை கட்டி, அவர் மேல பொய்யும் புரட்டையும் கட்டி அவரை வந்து ஒடுக்கிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஒடுக்கிட்டு நான் நல்லது பண்ணணும்னு கேட்டா அதுவும் முடியாது. டிடிஎஃப் வாசனுக்கு கூட்டம் கொடுத்தா அவனுக்கு ஒடுக்கி. அதாவது இவன் எதிர்காலத்தை கடிக்கிறான். மக்கள் எதிர்காலத்தை கடிச்சு நல்லது பண்ணுங்கடா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. மக்களுக்கு எவனா நல்லது பண்ணிட்டு வந்துருவானா, அவனை விட்டுறக்கூடாது, இப்பவே அவனை அடிச்சு ஒடுக்கி வச்சிரு அப்படின்றதுல தெளிவா இருக்கிறாங்க. இது ஒரு ஜனநாயக படுகொலை. அந்த படுகொலையை சைலண்டா பண்ணிட்டு இருக்காங்க. விஜயை வந்து கார்னர் பண்ணிட்டாங்க, இங்க வந்து ஜனநாயக படுகொலை பண்ணிட்டு இருக்காங்க. யாரு நல்லவன் கெட்டவன் அவன் சொல்லி கேட்கக்கூடாது. திமுக காரன் சொல்லி இவன் நல்லவன் இவன் கெட்டவன் நம்ம கேட்கவே கூடாது. உனக்கு தெரியும் விஜய் யாரு அப்படின்னு, நமக்கு தெரியும். விஜய் நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். விஜய் நம்ம எப்படிப்பட்டவர்னு தெரியும், அவர் நமக்கு நல்லது பண்ணுவாரா பண்ண மாட்டாருன்னு நமக்கு தெரியும். இவனையும் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சின்ன வயசுல இருந்து. இவனுங்க எப்படிப்பட்டவனும் தெரியும், திமுக காரங்களும் எப்படிப்பட்டவனும் நமக்கு தெரியும். அதனால மக்கள் யோசிச்சு அந்த திமுக வலையில பேச்சாளர்கள் யூடியூபர்ஸ் வலையில போய் விழாத, மக்கள் சிந்திச்சு செயலாற்றணும். அவங்க சொல்றதெல்லாம் பாருங்க, பார்த்துட்டு இப்படி வாங்கிட்டு இப்படி விட்டுருங்க. ஆமா, முடிஞ்சா இப்படியும் வாங்காதீங்க. இன்னைக்கு பாலா மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வருதுன்னா பாலா பத்தி நமக்கு தெரியும், உன்னை பத்தி எனக்கு தெரியாதடா, நீ யாருன்னே தெரியாது, நீ ஏன்டா வந்து எங்க வீட்டு பையனை சொல்லிட்டீங்கன்னு நம்ம கேள்வி கேட்கணும். அதனால இந்த பொய் பொருட்களையும் நம்பாத, மக்கள் வந்து சிந்திச்சு செயலாற்றணும், சிந்திச்சு வாக்கு செலுத்தணும். பொய் பொருட்களை போய் மூழ்கி இந்த பொய்யும் பொருட்கள் ஒரு சீமான் சிந்திக்கணும். மக்களை என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன்?
நீ ஒரு டுபாக்கூரு உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இந்த ஃபேக் எவிடன்ஸ்லாம் எடுத்துட்டு வரானுங்க. வெள்ளை பேப்பரில் இவனுங்களே பிரிண்டிங் பண்ணி ஃபேக் எவிடன்ஸ்லாம் எடுத்துட்டு வரானுங்க. அதெல்லாம் வந்து எக்ஸசைட்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க மக்களே. நல்லவன் யாரு எவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு எவ்வளவு பெரிய ஜேர்னலிஸ்ட் அவரு அவ்வளவு பெரிய பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீ யாருன்னே எனக்கு தெரியாது, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, உன்னை எப்படி நான் நம்புறது? அதனால மக்கள் சிந்திச்சு செலுத்தணும், சிந்திச்சு வாக்கு செலுத்தணும். மக்கள் வந்து நல்ல நியாயத்தின் பக்கம் இருக்கணும், நல்லது பக்கம் இருக்கணும். கண்ட பேச்சை காட்டு தப்பான முடிவுகளை எடுக்காதீங்க. நல்லவனுக்கு வாக்கு செலுத்துங்க, நல்லவன் பக்கம் நில்லுங்க. அதனால அவர் மேலே வைக்கிற அலிகேஷன்லாம் வந்து உண்மையா பொய்யான்னு பேசுறது தான் இந்த பிரச்சனை. யார் வைக்கிறா, எதற்காக வைக்கிறா, எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது அப்படின்னு தெரியணும். அது மக்களுக்கு தெரியணும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் அரசியல் இருக்குன்னு மக்களுக்கு தெரியணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.